ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவை நாங்கள் குறைச்சி எடை போட்டுட்டோம். நாங்கள் பண்ணது பெரிய ஒரு தப்பு. நாங்கள் பண்ண அந்த தப்போட விளைவு தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எங்களுக்கு பெரிய ஒரு பதிலடி கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா அணியை சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்டரான ஹென்ரிச் கிளாசன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காரு. இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையான 3வது T20 கேமில் நம்ம இந்தியா ஜெயிச்சாச்சு. இந்தியா 11 ரன்கள் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக ஜெயிச்சிருப்போம். 220 டார்கெட்டு. பட் சவுத் ஆஃப்ரிக்கா கடைசி வரை ட்ரை பண்ணாங்க. பட் டார்கெட்டை சேஸ் பண்ண முடியலை. இப்போ இந்த தொடரில் முதல் T20 கேமில் இந்தியா வெற்றியோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜாக போணுச்சு. ஏன்னா இது 5 மேட்சோ 3 மேட்சோ கொண்ட T20 சீரியஸ் கிடையாது. 4 மேட்ச் தான். அப்போ 4 மேட்ச்சுங்கிறப்ப ஒரு அணி ஜெயிக்கணும் அப்படின்னா 3-1 அப்படிங்கிற கணக்கில் தான் ஜெயிக்கணும், இல்லை 4-0 அப்படிங்கிற கணக்கில் தான் ஜெயிச்சாக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கேமை நம்ம வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணதுனால அங்கேயே சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. ஏன்னா மீதி நடக்க போகிற 3 கேம்லையுமே அவங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் ப்ரெஷரோட தான் 2வது T20யில் ஆடினாங்க. 2வது T20யில் ரொம்ப அபாரமாக அவங்க பவுலிங்கில் செயல்பட்டு இந்தியாவை 124 ரன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவும் பயங்கரமாக டஃப் கொடுத்தாங்க. வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்ஸ்லாம் கைப்பற்றினார். பட் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டெப்ஸ் அடித்து கொடுத்துட்டார். அதனால் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் T20யில் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ 3வது T20 கேமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அணியில் திலக் அபாரமாக ஆடி இன்டர்நேஷ்னல் T20யில் அவருடைய முதல் செஞ்சுரி பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ இந்த தொடர்லேயே சாம்சன் முதல் கேமில் செஞ்சுரி போட்டார். இப்போ 3வது கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம திலக் செஞ்சுரி போட்டிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிளேயருமே செஞ்சுரி அடிக்கல. பட் நம்ம இந்திய வீரர்கள் சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் 2 பேர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. இன்னொரு புறம் ஃபார்ம் அவுட்ல இருந்த அபிஷேக் சர்மாவும் 25 பந்தில் 50 ரன் அடிச்சு அவர் அவுட் ஆயிருப்பாரு. ஓரளவு அவரும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார்முக்கு வந்திருக்காரு. அடுத்தான சவுத் ஆப்பிரிக்காவில் எல்லாருமே ஓரளவு நல்லா ஆடி இருந்தாலுமே அந்த கடைசி நேரத்தில் ஹென்ரிச் கிளாசன், மார்கோ ஜென்சன் இவங்களை தவிர டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிரடியாக ஆடி கொடுத்துருக்கணும். அந்த ரிக்கல்டனாக இருக்கட்டும், ஹென்ரிக்ஸாக இருக்கட்டும், மார்க்ராமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை ரிசல்ட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஃபேவராக போயிருந்திருக்கலாம். பட் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸை நம்ம திலக் வர்மா எப்படி பண்ணார் அந்த மாதிரி யாருமே பெருசாக ரன்கள் குவிக்காத காரணத்தினால இப்போ 3வது T20யில் தோத்துட்டாங்க. இப்போ 2-1 அப்படிங்கிற கணக்கில் இந்தியா லீடில் இருக்காங்க. இந்தியா தொடர இழக்க வாய்ப்பே கிடையாது. 4வது T20யில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சாலுமே சமநிலையில் தொடர முடியும். இந்தியா ஜெயிச்சா நம்ம 3-1ங்கிற மாதிரி கைப்பற்றி விடும். அப்போ இந்தியா ப்ரெஷர் எல்லாம் ஆடலாம். சவுத் ஆஃப்ரிக்கா பயங்கர ப்ரெஷரோடு ஆடுவாங்க. அப்போ இது சம்மந்தமாக கிளாஸர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா நாங்கள் குறைச்சி மதிப்பிட்டுட்டோம். ஐபிஎல்லில் இந்திய வீரர்கள் எல்லாரும் கூட நாங்கள் ஆடுறோம். அதனால் ஈஸியாக அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்கள காலி பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் இந்திய வீரர்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் மெயின் பிளேயர்ஸ்லாம் இல்லை, எல்லாருமே யங் பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே கூட நாங்கள் எவ்வளோ தான் பிளான் பண்ணாலும் அவங்க கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு T20யில் நாங்கள் தோற்றுருக்கவே கூடாது. அது தோற்றது எங்களுக்கு மன அளவில் ஒரு ப்ரெஷர் உண்டு பண்ணிருச்சு. எடுத்தோடனே நாங்கள் முதல் கேம்லேயே நாங்கள் தோற்றது அப்படிங்கிறதா இப்போ ரிசல்ட் இந்த மாதிரி மாறி இருக்கு. சின்ன பசங்க தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம். குறைச்சி நாங்கள் எடை போட்டுட்டோம். ஸோ எப்படி இருந்தாலுமே சின்ன பசங்களாக இருந்தால் கூட அவங்க அவங்களுக்கு நல்ல கோச்சஸ் இருக்காங்க, பெரிய பிளேயர்ஸோடு தொடர்ந்து ஆடுறாங்க, கம்யூனிகேஷனில் இருக்காங்க. அதனால் இப்போ கேம் அப்படியே யங்ஸ்டருக்கான கேமாக மாறிட்டு இருக்கு. அதை யூஸ் பண்ணி இந்தியா எங்களை அசால்ட்டாக தோற்கடிச்சிடுறாங்க. நாங்கள் எவ்வளோ தான் பெஸ்ட்டாக கொடுத்தாலும் அதை விட பெஸ்ட்டாக இந்தியா ஆடிடுறாங்க. ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளாசன் பேசியிருக்காரு. நன்றி.